பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு கடந்து வந்த பாதை குறித்தும் சட்ட போராட்டங்கள் குறித்தும் அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். உச்சபட்ச தண்டனையாக சாகும் வரை இந்த 9 பேரும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் சிறை இருக்க வேண்டும் என நீதிபதி அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் நம்முடன் இருக்கார். அவருடன் நம்ம பேசுவோம். ஐயா வணக்கம். இந்த உச்சபட்ச தண்டனைங்கிறது இந்த வழக்குல கிடைக்கப்பட்ட சரியான தண்டனையா? இந்த தண்டனைக்காக நீங்க எவ்வளவு போராடினீங்க? இந்த வழக்குகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் பலாத்காரம், ஒரே பெண்களை குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துவது என்ற 2 செக்ஷன் தான் மேஜர் செக்ஷன். 376D 376(2)N சொல்லுவாங்க. இந்த சட்ட இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தண்டனை 20 ஆண்டுகள், அதிகபட்ச தண்டனை சாகும் வரை ஆயுள் தண்டனை. இந்த 2 தான் ஆப்ஷனே. ஸோ இந்த 2 குற்றச்சாட்டுகளும் குற்றம் நிரூபிக்கப்பட்டதா நீதிபதி அறிவிச்சாங்க. இது மட்டும் இல்ல, மற்ற எல்லா குற்றச்சாட்டுகளும் 366 ஆள் கடத்தல், 354 பாலியல் சீண்டல், அது மாதிரி 350 எல்லா குற்றப்பிரிவுகளும் குற்றவாளி என்று தீர்ப்பளிச்ச உடனே மேஜர் பனிஷ்மெண்ட் அதிகபட்ச பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த 376Dக்கு அரசு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அதிகபட்ச தண்டனை வழங்கணும், சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கணும்னு வாதம் வைக்கப்பட்டுள்ளது. எதன் அடிப்படையில் அப்படின்னா இந்த வழக்கு பாத்தீங்கன்னா கடந்த 2016 இருந்து 2018 வரைக்கும் 3 ஆண்டு காலமாக இந்த எதிரிகளால பல பெண்கள், இந்த 8 பாதிக்கப்பட்ட பெண்கள் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு முறை 2 முறை இல்ல, பல முறை துன்புறுத்தப்பட்டிருக்காங்க மீண்டும் மீண்டும். சோ இது ஒரு கொடூரமான வழக்கு. இது இந்த மாரி வழக்கு மீண்டும் ஏற்படக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்றதுக்கு இந்த வழக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அது இல்லாம உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமும் பாத்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டுகளை கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும், அப்பதான் அதை கர்டைல் பண்ண முடியும் அப்படின்னு அந்த கொடுத்த கோட்பாடுகளையும் மேற்கோள் காட்டி நான் எங்களோட வாதங்களை முன்வைச்சோம். அந்த வாதங்களின் அடிப்படையில் எதிர்த்தரப்புல பாத்தீங்கன்னா அவங்களோட எல்லாருமே இளம் வயதினர் தான். எல்லாருமே அவங்களோட வயது, திருமணமாகாதவர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்ற சில காரணங்களை அவங்க முன்வைத்தாங்க. நீதிபதி இந்த கேஸோட அலிகேஷன்ஸ், இந்த சீரியஸ்னஸ் பேஸ் பண்ணி உச்சபட்ச தண்டனையாக சாகும் வரை ஆயுள் தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இந்த வழக்குல முக்கிய அம்சமா பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் வரையான அந்த நஷ்டஈடு கிடைச்சிருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்கள் 8 பேர் புகார் அளித்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஆனா 7 பெண்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த இன்னொரு பொண்ணுக்கு அறிவிக்கப்படாத காரணம் என்ன சார்? அவங்களுக்கு ஏதாச்சும் நஷ்டஈடு மறுபடியும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த நஷ்டஈடு தனியா டிஎல்எஸ்ல இருந்து டிசைட் பண்ணுவாங்க. தனி உத்தரவு வரும் அதுக்கு. ஏன்னா இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் 8 பேர்னாலும் 7 பேர் நம்ம விசாரிச்சிருக்கிறோம். ஒரு பெண் விசாரணைக்கு அவங்களால தனிப்பட்ட காரணங்களால அவங்களால வர முடியல. ஆனாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நஷ்டஈடு கண்டிப்பா உண்டு. ஏன்னா குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலனாலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நஷ்டஈடு வழங்கணும்ன்றது தான் சட்டம். 357 பிரிவு ஏன் படி சட்டம் அதுதான். அதனால இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் தனி உத்தரவு பின்னர் அறிவிக்கப்படும். அது இது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி மூலியமா அவங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்த வழக்கு மிக சிறப்பாக வாதாடி இந்த உச்சபட்ச தண்டனையா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, உங்க கூட சிபிஐ அதிகாரிகள் இருக்காங்க. எங்க முன்னாடி நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன? இந்த வழக்கை ரொம்ப திறமையான முறையில ரொம்ப அடித்தளம் போட்டு விசாரணை செய்த புலன் விசாரணை அதிகாரிகள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்களோட வாய்மொழி சாட்சிகள் மட்டும் இல்லாம விஞ்ஞான சாட்சிகளும் அதை ரொம்ப சிறப்பாக அதை கலெக்ட் பண்ணி அதை விஞ்ஞானபூர்வமான சாட்சிகளை இதுல நம்ம கேஸ்ல தாக்கல் செய்து அதை அதை அடிப்படையில் வச்சுதான் நாங்க வழக்கை நடத்தணும். அந்த விசாரணை ரெண்டாவது, இந்த விசாரணை அதிகாரியோட ரோல் விசாரணை முடிந்ததோட இல்லாம இந்த கேஸ் ட்ரையல் நடக்கும் போதும், சாட்சி விசாரணை நடக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை எந்தவித ஒரு இது இல்லாம பாதுகாப்பான முறையில அவங்கள தைரியம் கொடுத்து அந்த அழைத்து அவங்கள எந்தவித இது இல்லாம அச்சுறுத்தலும் இல்லாம ரொம்ப சிறப்பா அவங்கள இந்த நீதிமன்றத்தில் அவங்கள ஆஜர்படுத்தி சாட்சி விசாரணை நடைபெற்றதுக்கு புலன் விசாரணை அதிகாரிகள் ஒரு முக்கிய காரணம். இறுதி கேள்வி, இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றத்திற்கோ சென்று அவங்களுக்கான விடுதலைக்கோ வேற ஏதாச்சும் காரணத்துக்கு அவங்க முறையிட்டா இந்த வழக்குல எது சார் ஸ்ட்ராங்கா நிற்கும், எது பேசும்? ஆக்சுவலி பொதுவாக பாலியல் குற்றச்சாட்டில் வாய்மொழி சாட்சிக்கு என்னைக்குமே வெயிட்டேஜ் அதிகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னைக்குமே அதுக்கு ஒரு டபுள் பவர் உண்டு. ஆனாலும் இந்த வழக்கில் வாய்மொழி சாட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மின்னணு சாட்சிகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ த மேன் மே லை பட் மிஷின் வில் நெவர் லை அப்படின்ற கான்செப்ட் எங்க போனாலும் மின்னணு சாட்சியங்கள் மாறாது. வாய்மொழி சாட்சியங்களோட இதை ஒவ்வொரு நீதிமன்றத்தில், மேல் நீதிமன்றத்தில் அதை வேறு விதமான அம்சங்களை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மின்னணு சாட்சியங்கள், ஆவண சாட்சியங்கள் பொறுத்த வரைக்கும் அது மாறாது. ஸோ இந்த கேஸில்
வாய்மொழி சாட்சிகளை விட மின்னணு சாட்சிகள் வந்து துல்லியமா இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாலும் இது நிலைநிறுத்தம்ன்றது நாங்கள் நம்புறோம். மிக்க நன்றி சார். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல 9 பேர் வந்து குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 7 பேருக்கு வந்து 85 லட்சம் வரைக்கும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்னும் மற்றொரு பெண்ணுக்கும் வந்து புகார் அளித்த பெண்ணுக்கும் வந்து நிவாரணம் அளிப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் என்ற ஒரு வாதத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம குற்றவாளிகள் வந்து உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ எங்கு சென்றாலும் அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறுக்கு மிக முக்கிய ஆதாரமாக மின்னணு ஆதாரங்கள் வந்து கையில் இருக்கிறது. அதை வந்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு தரப்பையும் வந்து அரசு தரப்பு வழக்கினர் தெரிவிச்சிருக்கார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.